ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. அலோனா பேய் பேசுகிற படத்தில் வந்து எழுதி பாடியிருக்கேன். விஜய் சேதுபதி நானும் பாடியிருக்கேன். மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசல்லா கில்ட்டா சோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ இவ்ளா. இந்த பாட்டை பாடினோன்னு விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தாரா? என்ன பயங்கரமா இது பண்ணாரு. முத்தம் வாங்கினீங்களா விஜய் சேதுபதிக்கு? அப்போ கொடுக்க மாட்டாரு. அப்பெல்லாம் கொடுத்தது இல்லை யாருக்கும். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்துல அந்த கானா சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஆமா, கானா வினோத் பாடி இருக்காரா? அவரும் கூட அந்த இன்சிடென்ட், அந்த மொமெண்ட். முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணுது இப்போ வெனிமா என்ன தான் லவ் சொல்றது எப்போ தாண்டி வரப்போற வாட்ஸ்அப்புல நீ வரலன்னு காயில இருந்து நான் சாப்பிடல. உதயநிதி சார் ஏதாவது விஷ் பண்ணாரா? போன அவர் தானே பேமெண்ட் அவர் தான் கொடுத்தாரு. சாங்ஸ் கேட்டுட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாரு? சூப்பரா இருக்கு பாண்டவர். சூப்பரான விஷயம், சரியான விஷயம். அது நீங்க சொன்னோன்னா ஸ்பாட்ல அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஊரு ஒண்ணு சொல்லணும்ல, ஊரு ஒண்ணு அப்படி சாயம் பூசிருக்காங்கல்ல. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாமே நல்ல முற்போக்கு சிந்தனையா தான் இருப்பாங்க. இது நான் நிறைய நம்ம டெவலப் பண்ண நம்ம எங்கேயும் போகலாம். ஆனா சோறு போடுதா அப்படின்னு வீட்டுல கேட்டுப்பாங்க. கர்நாடக சங்கீதத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வெகுமதி ஏன் கானா பாடல்களுக்கு கிடைக்கும்? இப்பதான் வந்து கானாவை வந்து இப்பதான் தூக்கியே பிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து கண்டுக்கல யாருமே. இதுக்கப்புறம் பாருங்க கானா வந்து அதோட ரேஞ்சே வேற மாதிரி ஆயிடும். ஆனா இன்னொரு விஷயத்தையும் அடையாளப்படுத்துறாங்க. கானா பாடகர் வந்து ரவுடிசத்தை ஊக்குவிக்கிறாங்க. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. கானா பாடகரா இன்னைக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டிராவல் எங்க இருந்து தொடங்குச்சு? அதான் நம்ம வீடு புளியாந்தோப்பு. நான் புளியாந்தோப்பு தான். எனக்கு நம்ம தெரியும், புளியாந்தோப்புனாலே பிரியாணி வாசனை, கானா வாசனை இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. அந்த மண் வாசமே அப்படி தான் இருக்கும். இப்போ கிராமியத்து இப்போ நீங்கள் தென் பக்கம் போனீங்கன்னா, தென் தமிழகத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கிராமிய பாடல் அந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் சென்னை வந்தாலே கானா தான். நமக்கான ஒரு பெரிய கலை வந்து ஒரு கானா இருக்கும். அதில் பாக்ஸிங்கு கராத்தே அதெல்லாம் இருக்கும். ஆனால் பாட்டு தான் உங்களை எங்கே பார்த்தாலும் கேட்கும். அப்படி நாங்கள் இங்கே படிக்கும் குழந்தையிலேருந்தே அது கேட்டு பெரிய பெரிய பாடகர்லாம் இருக்காங்க. தந்தை பழனி, சிந்தி ரேவி அப்பா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பாடல்லாம் கேட்டு அப்படியே நானும் பாட ஆரம்பிச்சேன். எந்த பாட்டை கேட்டு நம்ம கானா பாடகராக மாறணும்னு டேர்ன் ஆனீங்க லைஃப்பில்? எந்த பாட்டு அது உங்களை டேர்ன் பண்ண பாட்டு? நிறைய பாடு. எனக்கு பர்டிகுலராக வந்து தந்தை புண்ணியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இறந்துட்டார் சமீப காலத்தில். அவர் பாடலாம் நிறைய கேட்பாப்போம். சின்ன பொண்ணுக்கே நம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளம் வந்து பாடுகிறேன் உன் நினைவால் நானம்மா. அது பாட்டு. உங்களுக்குள்ள அந்த சாங்கெல்லாம் கேட்டு நம்மளும் கானா பாடகராக மாறோம், நம்மளும் பாடுறோம், ஏரியாவே திரும்பி பார்க்க வைக்கிறோம், ஏரியாவோட கெத்து காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வரீங்க. வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பீங்களா வெளியில்? ஆமாம். அது என்ன பாட்டு? நான் ஃபஸ்ட்டு பாடின வந்து ஒரு பாடல் வந்து நம்ம தம்பி ஒருத்தருக்காரு கானா தினேஷ். அவர் தான் வந்து எனக்கு கானாவில் வந்து இன்ட்ரோ பண்ணார். அப்போ சபை சாலமன் ஒருத்தர் மியூசிக் போடுவார் அண்ணன். அவர் 2 பேர் தான் நம்ம கானாவுக்கு வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ வந்து அவரோட பாட்டில் தினேஷ் ஒரு பாட்டு கேட்பேன். போன மாதம் நான் சம்பளம் வாங்கினேன், மோனிஷா பொண்ணுக்கு கம்பளம் வாங்கின பாட்டு ஒன்று வரும். நல்லா ஃபேமஸான பாட்டு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா, காதலிச்ச சீரிஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா, பாரிஸ் மோனியில் பேக்கரி கடையில் வாங்கி தந்த ஸ்வீட்டு, கேக்க வாங்கின்னு பாசலில் கட்டிட்டு வச்சுட்டாலே வீட்டு, காரியம் முடிஞ்சதை காலையும் வாரிட்டு காணது சொன்னோம் வரும். நல்லா இருக்கேன். அந்த பாட்டு தான். எப்படி மிஸ் பண்றீங்க? சூப்பரா இருக்கு பாட்டு. எனக்கு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் அதை கேட்டு தான் அவர் சகோதரர் அவர் தினேஷுக்கு பாட்டை கேட்டு அப்படியே அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அண்ணன் தம்பி மாதிரி பழகி அவர் என்ன இந்த மாதிரி நீங்கள் நல்லா பாட்டு எழுதுறீங்க, நீங்கள் என்கரேஜ் பண்ணி என்னை எழுத வச்சு அவர் பாடி அப்படி நிறைய. நீங்கள் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிட்டீங்க. பாட்டு பாடினோன்னே உங்கள் பாட்டெல்லாம் பார்த்துட்டு உங்களால் என்ன சொன்னாங்க? நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுவோம். நல்லா இவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணாங்க. இல்லை நல்லா பண்ணுறீங்க, ஓவராக பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்க.
வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்கள் மீதான பார்வை எப்படி இருந்தது கானா பாட்டு பாட ஆரம்பிச்ச பிறகு? எனக்கு இது வந்து சூப்பரான விஷயங்க. இது திறமை சரியான விஷயம் அது. இப்போ நீங்கள் சொன்னோன்னா ஸ்பாட்லேயே அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஊரு ஒன்று சொல்லும்ல, ஊர் ஒன்று அதுதான் ஊர் ஒன்று அப்படி பார்க்கும்ல. அப்படி சாயம் பூசியிருக்காங்கல்ல, ஆ அப்படி ஒரு சாயம் பூசியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நல்ல முற்போக்கு சிந்தனையாக தான் இருப்பாங்க. ம் இப்போ என்ன சார்ந்தவங்க எல்லாம் முற்போக்கு தான், பிற்போக்கு சிந்தனை யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இது ஒரு கலை, இது சூப்பரான விஷயம், இது நான் நிறைய நம்ம டெவலப் பண்ண நம்ம எங்கேயும் போகலாம். ஆனா சோறு போடுதா அப்படின்னு வீட்டில் கேட்டிருப்பாங்களே. அதான் சும்மா அவங்க 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் நான். கானா பிரபான்னு ஒரே ஒரு பேரை வச்சு 1,60,000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். எவ்வளோ சம்பாரிச்சுப்பீங்க? அதான் பாட்டு போடுறோம்ல, சம்பாதிக்கிறோம்ல நம்ம. எவ்வளோ பாட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் பாடுறோம், எவ்வளோ பெரிய ஷோலாம் பண்ணுறோம். மார்கழி மக்களிசை அண்ணன் பா ரஞ்சித் பண்ணுறாரு, நீலம் பண்பாட்டு மையம், அதில் பாடுறேன் போயிட்டு. பெரிய ஷோ அது, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாரு மக்களுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சங்கமத்தில் பாடினேன் நான் போன வாரம். சூப்பர். எக்மூரில் பாடினேன், என் ஃபேஷன் ஷோவில் போய் இது பண்ணேன். நிறைய விஷயங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஷோலாம். சினிமாவிலே நீங்கள் பாடிருக்கீங்க, நடிகர் விஜய் சேதுபதி சார் படத்துலையும் பாடிருக்கீங்க, உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச கெத்து படத்துலையும் பாடிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. உதயநிதி இவர் நான் அலோனா பேய் பேசுகிற படத்தில் வந்து எழுதி பாடியிருக்கேன். விஜய் சேதுபதி நடிச்ச அவரும் நானும் பாடியிருக்கோம். அது என்ன பாட்டு? அது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராமில். மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசல்லா கில்ட்டா சோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ இவ்ளா ஆஹா ஓஹோ ஏய் படமல உள்சே துடிக்குது பல்சு பல்கா தேடு அசால்ட்டு ஸ்நாஜிங் பண்ணும்போது கம்மாயில் கண்ணை ஓடு பரப்பத்து கில்ட்டா சைனா அச்சின்னு சிக்கம் வந்தா ஓடு பிச்சின்னு ஏ ஜர்க்கு குத்தா ஜிம்பிடணும் மாட்டேன்னா பம்பிடணும் டேய் ஜோப்டா பொறடே நீதானே. சூப்பர் சூப்பர் இந்த சூப்பர். பாட்டு தான். இது ஒரு திருடனை பற்றி ஒரு பாட்டு. அங்கே அந்த பாட்டில் திருடுவான், அதனால இது லோக்கல் வார்த்தைகளை வச்சு திருட்டு. இந்த பாட்டை பாடினோடனே விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா? சொன்னாரு என்ன பயங்கரமா இது பண்ணாரு. நான் இது ஐயோ ஐயோ அப்படிதான் பாடினார் ஃபர்ஸ்ட். ஐயோயோ அப்படின்னு பாடினாரு. அப்புறமா அப்படியே சொல்லி சொல்லி நல்லா பாடினார், சூப்பரா பண்ணிட்டார். அவரால் அது நல்லா ரீச் காச்சு. முத்தம் வாங்கினீங்களா விஜய் சேதுபதிக்கு? அப்போ கொடுக்க மாட்டாரு, அப்பெல்லாம் கொடுத்தது இல்லை யாருக்கும் முத்தம். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பண்ணது வந்து 12 வருஷம் முன்னாடி. ஓகே. அவர் அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே. பாலகுமாரா பண்றாருல அப்போ ஸ்டேஜ். அப்போ யாருக்கும் அவர் முத்தம் கொடுக்கல. ஓகே. இந்த பாட்டை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? என்ன கண்டிப்பா நல்லா இருப்பாரு, சூப்பரா இருக்கு பாட்டு, நல்லா பண்ணியிருக்கப்பா, சரியா பண்ணியிருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆனா அப்போ ரீச் ஆகல, அது இப்போதான் ரீச் ஆகுது சமீபத்தில். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தான் செம்ம ரீச் ஆகுது. இந்த மறுபடியும் ஒரு ரீச் ஆகும்போது திருப்பி ஏதாவது இல்ல பார்த்தாங்களா? இல்ல இல்ல எதுவுமே. உதயநிதி ஸ்டாலின் படத்துல அந்த கானா சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஆமா கானா வினோத் பாடி இருக்காரா? அவரும் கூட எழுதினாரு. அந்த இன்சிடென்ட், அந்த மொமெண்ட்டை பத்தி. அது வந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக். அதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணுது இப்போ ஜென்னிமா என்ன தான் லவ் சொல்கிறது எப்போ தாண்டி வரப்போகிறேன் வாட்ஸ்அப்பில் நீ வரலன்னு காயிலிருந்து நான் சாப்பிடல அடி என்ன விட்டு போனாக்கா நெஞ்சி வெடிக்கும் ஒண்டியா நீ போனாக்கா பேய் பிடிக்கும் சைட் அடிச்சு என் லைஃப் நான் தடிக்குது என் பாட்டை கேட்டு இன்டர்வியூவில் கூத்தடிக்குது. அந்த பாட்டு அது வந்து நம்ம வினோத் அண்ணனும் நானும் எழுதி. அது என்ன சிச்சுவேஷன்? என்ன சிச்சுவேஷன் என்ன சொல்லி? அது வந்து ஒரு ஃபுட்டை பற்றி நான் ஃபுல்லாக அப்படியே சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. நான் அப்புறமா லோக்கல் வார்த்தை வச்சு எழுதுங்க நாங்கள். நான் அப்புறம் அதில் எழுதி நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணிட்டாங்க. பாட்டு நல்லா ஹிட் ஆகுது. உதயநிதி சார் ஏதாவது விஷ் பண்ணாரா? போனேன். அவர் தானே பேமெண்ட் அவர் தான் கொடுத்தாரு. அவர் ஆஃபீஸில் போயிட்டு தான் நம்ம கோடம்பாக்கத்தில் போயிட்டு அவர் சாங்ஸ் கேட்டுட்டு பார்த்துட்டு என்ன சொன்னார்? அந்த கானா சாங் சூப்பராக இருக்கு சொன்ன வார்த்தைகள் சூப்பராக இருக்குது. பாண்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் கேஷ் கொடுத்தாங்க ரெஜெண்ட் மூவிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே. விஷ் பண்ணாங்க, எல்லாம் விஷ் பண்ணாங்க. பாட்டு நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு. இப்போ உங்களுடைய கானா அந்த கேரியர் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த ட்ராவல் இப்போ எதை நோக்கி எந்த கட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க? இப்போது நல்லா கானா பண்ணிட்டு தான் இருக்கும். கானா பாடகர் ஒரு பிராண்டான கானா பாடகர்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய கானா பாடகர் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் உங்களை ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு புதிய கானா பாடகர்னா யார்? அப்படி சமீபத்தில் வந்தவங்கள, சமீபத்தில் உங்களோட கவனத்தை திருப்பினது நிறைய பாடகர் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம பாலமுருகன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் சுதாகர் இருக்காரு, சுதாகர், மைக்கேலு, அப்புறம் ஹரிஷு, கானா ஹரிஷ், என் தம்பி, அப்புறம்
நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இசைவாணி 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 திடீர்னு சரியான பீக்கு பயங்கரமா போயிட்டாங்க. இசைவாணி அவங்க எல்லாரும் நிறைய கானா தினேஷ் எல்லாருமே இருக்காங்க. நீங்க பாடின அந்த அந்த ஜானர் அந்த ஒரு 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 காலகட்டம் இருக்குல்ல, அதுக்கும் இப்போ வரக்கூடிய புது யங்ஸ்டர்ஸோடைய அந்த கானா பாடல் அந்த ட்ராவலுக்கும் அவங்களுடைய அந்த ஸ்டைல் இருக்குல்ல, ஆமா. அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? அல்லது நீங்க அவங்ககிட்ட இருந்து எதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அது நிறைய விஷயம் எல்லாம் ஏன்னா கானாவை தூக்கின்னு தான் போறாங்க எல்லாருமே சொல்ல போனா. இப்போ இதுக்குன்ட்டு ஒருத்தவங்க வந்து நிலைப்பாடா நின்று இதை நம்ம இப்படி பண்ணலாம் இப்படி கொண்டு போகலான்ட்டு இல்லைல்ல. அது யாருமே எங்களை கொண்டு போகல. பேசுகிறாங்க அதெல்லாம் ஓகே. அது நிலைப்பாடாக கொண்டு போயிட்டு இப்படி நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா கானா பாடகரும் ஒருங்கிணைச்சு சரி நம்ம இந்த லைன் இப்படி போகலாம், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம். நிறைய கானா பாடல் பசங்க பண்ணுறாங்க. ஆனால் கானாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு தான் போகிறாங்க. எல்லாருமே படத்தில் போயிட்டு தான் இருக்காங்க, கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய பசங்க ட்ரெண்ட் ஆகுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆவாங்க. இப்போ ரேப் பண்ணி அந்த பால் டப்பான பையன் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான். அசல் கோலார்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம சகோதரர் அறிவு எங்கேயோ போயிட்டார். அறிவுலாம் திருக்குறள் அறிவுலாம் எங்கேயோ போயிட்டார். என்ன மாதிரி நாலேஜான பாடல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பாடல் எவ்வளோ மில்லியன்ஸு தளபதி விஜய்க்கு பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுறாருல. கொள்கை பாடலாம் வருது விஜய் தாவை கட்சி அறிவு தான் இருந்தார். அந்த மாதிரி நிறைய பாடல் பண்ணிருக்காரு. புரட்சிகரமான பாடல் நிறைய பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்களே, கொண்டு போகிறாங்க. அது நம்ம சார்ந்த கானாவை சார்ந்து தான். அதெல்லாம் ரேப்னா கூட வட சென்னையில் இருக்கவங்க தான் கானாவை சார்ந்தவங்க தான். நீங்கள் சமீபத்தில் சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சே இந்த பாட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சே இந்த பாட்டு நமக்கு தோணாமல் போயிடுச்சு, நம்ம எழுதாமல் போயிட்டோமே, நம்ம பாடாமல் போயிட்டோமே, அப்படி ஏதாவது தோணியிருக்கா? இந்த பாட்டு பார்த்துட்டு ஃபேமஸ் ஆகிற எல்லா பாட்டும் அப்படியே தான். எல்லா பாட்டுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய படம் இருக்குது. என்ன படம் சொல்கிறதுன்னு தெரியல. தளபதி படமும் இருக்குது. அதுலேயே அந்த தளபதி கச்சேரி அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் தலை பாட்டு கூட இந்த பாட்டு அந்த பக்கம் இந்த பாட்டு ஒன்று இருக்குமே, குட் பேட் அக்லி, அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு ரோகேஷ் எதிர்ப்பாரு சார், தம்பி ரோகேஷ் சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் பாடுங்க அப்படியே. ஞாபகம் வர மாட்டேது திடீர்னு அந்த தளபதி பாட்டுலாம் நான் எதுவும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சினிமா பாட்டு ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டேன். இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்பேன். இதெல்லாம் நான் பண்ணலான்னு தோணும். ஓகே, பொதுவாக ஒரு பாட்டு பாடக்கூடியவங்க நல்லா லேர்ன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கானா பாட்டு பாடுறீங்க, உங்கள் மீதான ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே இடத்துல கர்நாடக சங்கீதம் ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க மீதான பார்வை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை டோட்டலாக வேறையாக இருக்குது. நீங்கள் என்னைக்காவது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆமாம், உண்மையாக அது உண்மை, 100% உண்மை. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் மார்கழி மக்கள் இசைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அது நம்ம மார்கழி மக்கள் இசை நம்மனா என்ன யோசிப்போம், கர்நாடிக் சங்கீதம் அந்த மாதிரி பாடல் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அதையும் வந்து இங்கே மார்கழி மக்கள் இசைன்ட்டு நான் ரஞ்சித் வந்து சூப்பராக மாற்றிட்டு மக்களுக்கான குரலில் வந்து கொண்டு போய் சேர்த்தார். எல்லா மக்களுக்கும் இது கலைன்றது எல்லாருக்கும் சமம். அதை கொண்டு போய் சேர்த்து கானா பாடல்களுக்கு கேளுங்க, கிராமிய பாடலை கேளுங்க, பறை இசை கேளுங்க, எல்லா நையாண்டி மேலும் எல்லாத்தையும் கேளுங்கன்ட்டு பண்ணார். அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் அந்த கர்நாடிக் சங்கீதம்லாம் கேட்பாங்க. நம்மள மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த நம்ம கலை இந்த மாதிரி சார்ந்ததான், நம்ம நாகரிகம் கலாச்சாரம் சார்ந்த மாதிரி தான் கேட்போம். அப்படி கேட்குறப்ப இந்த கானா பாடல் அதுதான் நம்மளாம் உடனே இப்போ ரீச் ஆகும். கானா பாடல் அப்புறம் கிராமிய பாடல் நம்மளுக்கு ரீச் ஆகும். இப்போ நீங்கள் எல்லாம் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு இதுதான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா கர்நாடக சங்கீதம்? அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும், கானா அந்த மாதிரி ஸ்டைல் தான் பிடிக்கும். நிறைய பேர் கர்நாடக சங்கீதம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்துச்சு போல. அவ்வளோதான் வந்து இதான் விஷயம். ஓகே, அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நமக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்துருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதான் அது வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வெகுமதி ஏன் கானா பாடகர்களுக்கு கிடைக்கல? இப்போதான் வந்து கானாவை வந்து இப்போதான் தூக்கியே பிடிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து கண்டுக்கல யாருமே. இதுக்கப்புறம் பாருங்கள் கானா வந்து அதோட ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பாடுறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. பாருங்கள், நான் இங்கேருந்து தான் வரேன், இந்த இடத்துலேருந்து நான் வரேன், என் வீட்டில் வந்து என் வீட்டாண்ட என் தெருவில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நான் நடந்து வரேன் பாருங்கள், இங்கே நடந்து வரேன், இங்கேருந்து நான் பாட ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஸ்டேஜில் அடையாளப்படுத்துகிறாங்களே, அதே பெரிய விஷயம்.
ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அடையாளப்படுத்துகிறாங்களே, கானா பாடகர் வந்து ரவுடிசத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. கானா பாடினாலே அவன் ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது. ஐயோ! இப்போ நியூஸ் சேனல்ல கூட நான் பார்த்தேன். ஒரு நியூஸ் சேனல்ல ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியர் பண்ணியிருக்கானுங்க பயங்கரமா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சினிமால வந்து எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம். பாஷா, பில்லா, அப்புறம் நாயகன் எவ்வளோ படம். துப்பாக்கி வரைக்குமே. துப்பாக்கி, அப்புறம் அஜித், இப்போ குட் பேட் அக்லி நிறைய படம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களாம் பண்ணத்தக்கான பாடகர் பண்ணிட்டாங்க. ஏங்க 10,000 1,00,000 வியூஸ் போத்துக்கும், லட்சக்கணக்கான வியூஸ் போத்துக்கும், கோடிக்கணக்கான வியூஸ் போத்துக்கும் எங்கே இருக்குது? கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறான் படத்தை. அதை பார்த்து இவனுக்கு கெட்டு போகல, இவனுக்கு சுட்டு சாவலை, இதை பார்த்து கெட்டு போகிறாங்கன்ட்டு ஒரு சாயம் பூசுறானுங்க. அது 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 அவன் பண்ணுறான். இது கஞ்சா போதையில், அந்த போதையில், இந்த போதையில்ன்றான். அது எங்கேருந்து வருது போதை? பாட்டு ஓகே நான் பாடுறேங்க, அந்த போதை பண்ணிட்டு அவன் பண்ணுறானே, சரி நான் பாட்டை நிறுத்திக்கிறோம், நாங்கள் பாடாமல் இதுக்கப்புறம் பாடமா யாரும் பாடுறதில்லை. இப்போல்லாம் யாருமே அந்த ரவுடி பாடலை, அந்த எந்த பாடலும் பாடுறதில்லை. நாங்கள்லாம் நிறுத்திக்கிறோம். அது நிறுத்த முடியுமா உங்களால்? அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு சொல்கிறேன், அந்த நியூஸ் சேனலுக்கு சொல்கிறேன். அவன் என்ன கும்பல் நம்மளுக்கு தெரியல, ஃபுல்லாக வன்மத்தை கக்கிற கும்பல் போல அவனுங்க. அந்த கும்பலுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் நிறுத்திட்டோம் இந்த பாடலாம். உங்களால் அதை நிறுத்த முடியுமா? அந்த சேனல்காரன் போடுவானா? இது மாதிரி ஆகுது, எங்கேருந்து வருது கஞ்சா, எங்கேருந்து வருது இந்த போதைப் பொருள்லாம், அதை நிறுத்துங்க. அதுக்கு வந்து கரெக்டான இது போடுங்க, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்கள். இந்த நம்ம அரசாங்கமும் மத்தியத்தில் இருக்க அந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் சொல்லி இது பண்ணுங்கள், அதை இது பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். அதனால தான் இங்கே ரவுடிஸ் நடக்குது, இங்கே கொலை நடக்குது, அதை வெட்டுறாங்க குத்துறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பேக்ரவுண்டில் வர கானா பாட்டை சொல்கிறானுங்க, உள்ளே இறங்கின போதைப் பொருளை சொல்ல மாட்டுறாரு. இது தப்பு இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பாட்ஷா படத்தை பார்த்துட்டு எவனும் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணல, யாரும் பாம்பு வைக்கல. ஆனா கானா பாட்டு பார்த்துட்டு எல்லாம் ரவுடிசத்துல இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டிவி சேனல் கட்டமைக்கிறதுன்னு சொல்றீங்க. பொய்யான பிம்பங்க அது பூசினானுங்க. பொய்யா சாயம் பூசி உங்களை ஒரு இந்த மக்கள் மேல ஒரு கோவத்தை வன்மத்தை கக்குறான். தப்பு அது. கானா பாட்டு பாடுறதுனால அவங்க அடித்தட்டு மக்கள் தான், குறிப்பிட்ட இந்த சமூக மக்கள் தான் பாடுறாங்க அப்படின்னு ஒரு போர்வை போய் போத்தி வச்சிருக்காங்கல்ல, அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்க? நிறைய கவனிச்சிருக்கேன் மதர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சமூக மக்களும் மோனடிக்கிறாங்க, எல்லா சமூக மக்களும் வந்து பறை இசை கற்றுக்கிறாங்க, எல்லா விஷயமும் பண்ணுறாங்க மதர். ட்ரம்பட் ஊதுறாங்க, பறை இசை கற்றுக்கிறாங்க, தபலா வாசிக்கிறாங்க, டோலாக் வாசிக்கிறாங்க. ஆனால் கானா பாட்டு பாடினா மட்டும் அவங்க இந்த சமூகம் தான் அப்படின்னு ஏன் ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணுறாங்க? அப்படி ஒரு சம்பவம் நடக்குதா? கன்ஃபார்ம் நடக்குது. ஏன் அப்படி ஒரு பார்வை? அவனுங்க அப்படி தானே, கருப்பாக இருந்தாலே அதை பூசிடுவானுங்களே அவனுங்க, இவன் இப்படி தான்ட்டு. உங்களுக்கு தெரியாதா அந்த மாதிரி விஷயம்லாம்? இப்போ பாட்டு பாடுறோன்னா, கானா பாட்டு பாடுறோன்னா அவன் இவன் இப்படி தான் இருப்பான். அதான் அவங்கள அப்படியே இது பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு இது, ஒருத்தரை தாழ்த்தி சொன்னால் சந்தோஷம், என்னை முன்ன விட இவன் தாழ்ந்தவன் சொன்னால் அவன் மனசு ஜாலி சந்தோஷம் இல்லை, அவன்லாம் பண்ண முடியும். அது மனநோயாளி தானே. எவன் வந்து ஒருத்தனை தாழ்ந்தவன் நினைக்கிறான்னா அவன் மனநோயாளி. நீங்கள் இப்போ முழுக்க கானா பாடல் மட்டும்தான், இல்லை வேலைக்கு போயிட்டு கானா பாடல்? நம்ம கானா பாடகர் ஃபுல் அண்ட் ஃபுல் கானா தான். சரி, ஃபுல்லு நம்ம எல்லாமே கானா தான். பாட்டு இதுதான். நம்ம இறந்தவங்க வீட்டில் அவங்க வீட்டில் பாடுறது, காரியம் இந்த 16 நாள் காரியம் அதில் பாடுவேன், இறந்தவங்க வீட்டில் பாடுவோம், கல்யாணத்தில் பாடுவோம், கோவில் திருவிழாவில் பாடுவோம், பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பாடுவோம். ஓகே, ஒரு கானா பாடகரை இந்த சமூகத்துக்கும் சரி உங்களை தாழ்ந்து பார்க்குறாங்களா, இந்த குறிப்பிட்ட சமூக மக்களும் உங்களை மேலே ஒரு போர்வையை ஒரு வண்ணத்தை போர்வையை மூட பார்க்குறாங்களே, அவங்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம்? அவங்க மூடு பார்த்துட்டு அவங்க திறந்தாங்கன்னு இருக்க மாட்டோம். நாங்கள் எங்கேயோ போயிட்டுருப்போம், அவங்க தலைமையில் ஏறி நின்றுப்போம். அதான் விஷயம். நீங்கள் மூடுறீங்க ஓகே, நாங்கள் உள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியே வந்துட்டுருப்போம். கானா பாடகர்களுக்கு ஒரு பொதுவான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அரசு உங்களுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ எப்படின்னா, இந்த நிறைய பேர் ரொம்ப அடித்தட்டில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க நிறைய கலைகளுக்கு வந்து நிறைய கலைகள் அங்கீகாரம் கிடைக்குது. கானாக்குன்ட்டு தனியாக இந்த கானா கலைஞர்களுக்கு வந்து நிறைய ஊக்குவிப்பு, ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். நிறைய அறிவாளிலாம் இருக்காங்க. அவங்களெலாம் வந்து ஒரு நாட்டுப்புற கலை கொடுக்குற மாதிரி ஒரு தந்தை வந்து பறை இசை கலைஞர்கள் வந்து நம்ம டெல்லியில் போயிட்டு பத்மஸ்ரீ அவார்டு இதை வாங்கினார். ஸோ அவர் பேர் கூட ஆசான் சொல்லுவாங்க, அவர் பேர் மதுரையில் இருக்கார், ஞாபகம் வரல, சென்னை சங்கமத்தில் பார்த்தேன். அந்த மாதிரி கானா கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஒரு விஷயம் ஊக்குவிச்சாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அப்புறம் வர அந்த பாடகர் எல்லாருமே வந்து அந்த வழி நாங்கள் கொண்டு போவோம். இது நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம அதை நோக்கி பயணிப்போம்ல.
அது விஷயம் நிறைய இருக்குது. கானா பாடல்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க மீதான பார்வை எப்படி இருக்குது, இங்கே என்ன மாறணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்து பேசியிருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிறைவாக எங்களுடைய நேயர்களுக்காக ஒரே ஒரு பாட்டோட நம்ம அதை நிறைவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தமிழரை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடி நம்ம முடிச்சுக்கலாம். எத்தனையோ தலைமுறை வாழும் வீர பரம்பரை, உயிரை நாங்க விடும் வர காப்போம் எங்க தமிழரை, மனிதனை மனிதனாக மதிப்போமே, மனிதனை மனிதனாக மதிப்போமே, பிற மொழி திணிப்ப மட்டும் நாங்க எல்லாம் எதிர்ப்போமே, பாரெங்கும் ஆட்சி செய்த ஒருவனே, இந்த அகிலம் போற்றும் ஆதிக்கூடி தமிழனே, காமராஜர் அண்ணா பிறந்த மண்ணுடா, தமிழ் பேசுனாலே நீயும் நானும் ஒண்ணுடா. சூப்பர். நன்றி. நன்றி. நன்றி.